வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலைக்காக அலைமோதிய கூட்டம், அசுர வளர்ச்சியில் கட்சி. உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஏன்னா போன முறையே நிறைய பேரும் கமெண்ட்ஸ்ல சில கருத்துக்களை பதிவிட்டு இருந்தீங்க. என்ன கருத்தை பதிவிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீ காட்டின கூட்டமானது விஜய்க்கு வந்த கூட்டத்துல 1/4 பங்கு இருக்குமா? ஏன் இப்படி ஓவரா பில்டப் பண்ற? ஏதாவது அண்ணாமலை அவர்கள் காசு கொடுத்துட்டாரா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. காசு வாங்கின்னு பேசுறாலே நான் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுங்க. உண்மையா இருந்துச்சுன்னா அதை பேசுவோம். பணத்துக்காக பேசுற ஆள்லாம் கிடையாது. பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். அதனால உள்ளதை உள்ளபடியே சொல்லுவேன். ஸோ அண்ணாமலைக்கு வந்த கூட்டம் விஜய்க்கு வந்த கூட்டத்தில் 1/4 பகுதி தானா? நிலவரம் என்ன? அசுர வளர்ச்சி தான் பெற்றிருக்குதா கட்சி? எல்லாவற்றையும் இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த கூட்டத்தை பாருங்க. இந்த கூட்டம் வந்து அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு. எப்படி அலை மோதுது பாருங்க. இந்த கூட்டத்தை பத்தி சொல்லணும்னா, திட்டமிட்டு கூட்டின கூட்டம் கிடையாது. இவங்க அத்தனை பேருமே வந்து அந்த கட்சியில சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் நிர்வாகிகள் என்று சொல்லலாங்க. இப்படி ஏர்போர்ட்ல அண்ணாமலை வரப்போறாருன்னு தெரியாத பொழுதே இவ்வளவு கூட்டம் வந்து, இன்னும் அவர் வராருன்னு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு கூட்டம் கூடியிருக்கும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கணும். ரெண்டாவது, விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட இது 1/4 பகுதியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கிறாங்க. முதல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு திரை நட்சத்திரம் கிடையாது. அதனால விஜயும் அண்ணாமலையும் நம்ம ஒப்பிட்டே பேசக்கூடாது. முதல்ல அண்ணாமலை இன்னொரு கட்சியிலிருந்து வந்து புதிய கட்சி தொடங்கி இருக்கின்றார். இன்னும் கூட பல பேருக்கு வந்து அண்ணாமலையை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதனால அந்த சந்தேகத்துடன் தான் அண்ணாமலை கிட்ட இவ்வளவு பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. மூன்றாவது, அண்ணாமலை தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அறிவிச்சு, கொள்கையை அறிவிச்சு இன்னும் களத்துக்கு கூட வரல. இயக்கத்தை தான் அறிவித்திருக்கின்றார். அதற்கே அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்று சக்தி என்று நினைச்சுக்கிட்டு நிறைய பேரும் அண்ணாமலையை வரவேற்க வருகின்றார்கள். அதுக்கப்புறம் இந்த கூட்டம் தொடர்பாக இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் தெரியுமா? அண்ணாமலையை பார்க்க வந்தவங்க பல ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக தான் பல ஊர்ல இருந்து இவ்வளோ கூட்டம் வந்து சேரும். இப்போ அண்ணாமலையை பார்க்கறதுக்கும் அதே மாதிரியான ஒரு கூட்டமானது வந்து கூடி இருக்கிறது. மொத்தத்துல இந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டல. ரெண்டாவது, திரை கவர்ச்சி மூலமாக கூட்டல. மூன்றாவது, கட்சி பேரை அறிவித்து விட்டு கட்டமைப்பை உருவாக்கி விட்டு ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஆளை கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆள் பிடிக்கவில்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஆர்கானிக்கா வந்திருக்கின்ற கூட்டம் ஒரு 1000 பேர்னா கூட அந்த கூட்டம் தான் அலைமோதுகின்ற கூட்டம். சும்மானா வந்து திரை கவர்ச்சி மூலமாக ஆளை கூட்டி காட்டி விட்டு கடைசியில அரசியல் களத்தை போட்டிட்டு டெபாசிட் போறது வந்து பாத்தீங்கன்னா அழகு கிடையாது. எத்தனையோ திரை நட்சத்திரங்கள் கட்சி தொடங்கி இருக்காங்க. ஆனால் அவங்களும் வந்து பிரச்சாரத்தின் போது செம்ம கூட்டத்தை கூட்டி காட்டிருப்பாங்க. அவங்க போகின்ற போதும் வருகின்ற போதும் செம்ம கூட்டம் வரும். ஆனால் அரசியல் களத்துல நிலைக்க முடிஞ்சுதா? ஏம்பா விஜய் சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது, விஜயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக விஜய்க்கு பின்னாடி ஒரு கூட்டமானது இவரை எங்க போய் நிறுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு வேலை பார்த்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, பழனிசாமி என்கின்றவர் வந்து இந்த ரூட் மாபியா என்ற டெலிகம்யூனிகேஷனுடன் வந்து விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியே தீருவோம் அப்படின்னு திட்டம் போட்டு குறைந்தது 20 வருஷம் வேலை பார்த்தாங்க. இது நான் சொல்லல. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பட ரிலீஸ் விழாவில் அவர் பேசியிருக்கின்றார். இந்த பழனிசாமி எல்லாரும் நீங்க தப்பா பாக்குறீங்க. ஒரு வேலையை கையில் எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவரு அந்த வேலையை முடிக்காத வரைக்கும் அவர் அதை விடவே மாட்டார். அதனுடைய முடிவு என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த விஷயத்தை விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்துக்கின்றார். 20 வருஷத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் போகும். அதனுடைய நெட் ரிசல்ட் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ்ல வந்து விஜய் அவர்கள் பேசியிருப்பார். அந்த மாதிரி 20 வருஷமாக விஜய்க்கு இல்லாத ஆதரவை கட்டமைச்சாங்க. இன்டர்நேஷனல் அளவுல பணம், அதே மாதிரி விஜய் கிட்ட இருந்து பணம். பல ரூட் மாஃபியாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஜயை வச்சு கேம் விளையாடுற மாதிரியே வந்து அவர் தமிழக மக்களிடத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் சேர்த்தாங்க.
அண்ணா விஜய், மாமா விஜய், தம்பி விஜய், மகன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகின்ற போதும் சரி, படம் ரிலீஸ் ஆகாத பொழுது அவர் என்னவோ உலகத்துக்காகவே தோன்றின உத்தமம் மாதிரியும், மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய பொதுவான ஆள் மாதிரியும், ரெண்டாவது மக்கள் இயக்கம் வச்சு நடத்தினா தெரியுமா, எப்போதும் வாரி வாரி மக்களுக்கு வாரி வழங்குகின்ற கொடைவல்லர் எம்ஜிஆர் மாதிரியும் சித்தரிப்பதற்காக மக்கள் இயக்கத்தை கட்டமைத்தார்கள். இந்த ரூட் மாஃபியா கும்பலினுடைய விஷயத்தை நம்முடைய விஜய் தந்தையே புரிந்து கொள்ளல. அதனால தான் அவசரப்பட்டு அவரே தன்னுடைய மகன் பெயர்ல கட்சி தொடங்கினார். அதுக்கப்புறம் ரூட் மாஃபியா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்தாங்க. சரியான தருணம், பெரிய ஆளுமைகள் எதுவும் இல்லை. இருக்கின்ற ஆளுமைகளும் உட்கட்சி பூசலனால மனம் உடைந்து போயிருக்கின்றார்கள். திமுக ஆட்சியிலே இருந்தாலும் மகனுக்கும் தங்கைக்கும் பெரிய பிரச்சனை. அதெல்லாம் தாண்டி மருமகன் சொல்றதுதான் கேட்கணும் என்று மாமனாரே வேதனைப்பட்டு கொண்டு கிடந்தார். மருமகன் பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர் நினைச்சுக்கிட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும், இல்லைன்னா மகள் கோச்சுக்கும்ல. அதனால மருமகன் சொல்றதை கேட்டே ஆடிட்டு இருந்தார். இந்த விஷயங்கள்லாம் கூர்ந்து கவனித்த விஜய்க்கு பின்னாடி இருந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சரியா மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு செல்வாக்கு இல்லை அப்படின்றத பரப்பிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் விஜயுடைய செல்வாக்க எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு குழந்தைகள் இடத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க. அதனால விஜய்க்கு வந்த கூட்டம் 20 வருஷமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு போலி பிம்பம். அரசியலுக்கு வந்த பிறகு ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டும் எவ்வளவு பணம் வாரி கொடுத்தாங்க அப்படின்றதும் ஊருக்கே தெரியும். உளவுத்துறையை கையில் வச்சிருந்தார். யாரு வச்சிருந்தது? நம்ம மு.க. ஸ்டாலின். ஊடகம் ஏயா விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராரு, கார்ல போறாரு, மேடையில ஏறாரு வரைக்கும் சுத்தமா தூங்குற வரைக்கும் லைவ் போடுறானுங்க. ஏன் இந்த ஊடகம் இப்படி சுத்தமா மாறி போயிருக்குது அப்படின்னு கண்காணிக்காம விட்டுட்டார். ஆனா ஏன் கண்காணிக்காம விட்டார் தெரியுமா ஸ்டாலின்? அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகக்கூடாது, அதை விஜய் பிரிக்கணும். அதனால விஜய என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்க எல்லாம் என்ன ஜொலிச்சாங்களே, என்ன விஜய் மட்டும் என்ன ஜொலிக்க போறாரு? அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்கள் போக கூடாது, விஜய் பிரிச்சிடணும். எப்படி நம்முடைய கமலஹாசனை இறக்கி அதிமுகவுக்கு போக வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்களை பிரிச்சு அதிமுக 2021 தோக்கடிச்சுமோ, அதே மாதிரி 2026 விஜய முன்னிறுத்தி நாம அதிமுக தோக்கடிச்சோம்னா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் ஊடகத்துக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்ட பணமும் வாங்கின காசுக்கு மேல கூவரடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஊடகம் விஜய பெருசா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. இல்லாத ஆதரவை இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. விஜய்க்காகவே உருகுகின்றது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட செல்வாக்கு இல்லை என்றாலும் கூட அந்த செல்வாக்க ஊடகமே உருவாக்கிடுச்சு. இதெல்லாம் ரூட் மாஃபியா போட்ட திட்டம். இந்த மாதிரியான பின்புலங்கள் இல்லாம அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கின்றார். சில பேர்லாம் என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, பாஜக பின்புலத்துல தான் நம்ம அண்ணாமலை வராரு. ஏன்னா இப்போ நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4399 நாட்கள் பிரதமராக இருந்து சாதிச்சிருக்கிறார். அது கூட வாழ்த்து தெரிவித்திருக்கார் பத்தியா அண்ணாமலை. அதனால பிஜேபி தான் வேற முகத்துல அண்ணாமலை களமிறக்கிருக்குது. பிஜேபி முகமானது தமிழகத்தில் ஈடுபடல, இப்ப அண்ணாமலை அழைச்சிருக்காங்க. அதனால அண்ணாமலைக்கு பின்னாடியும் பிஜேபி இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் ரூட் மாஃபியா விஜய்க்கு பின்னாடி இருந்தது என்று நிரூபிக்கப்பட்டது. ஆனா அண்ணாமலைக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது அப்படின்றதுக்கு உங்களால் நிரூபிக்க முடியுமா? சும்மா ஒருத்தருடைய வளர்ச்சியை பிடிக்கலன்னா யாருடனாவது சம்பந்தப்படுத்தி அந்த ஆளை பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்திது. அதாவது அண்ணாமலைக்கு அவ்வளவு செல்வாக்கு இல்ல, மத்திய அரசாங்கமானது தன்னுடைய உளவுத்துறையை வச்சு செல்வாக்கு இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க அப்படின்னு ஏமாத்த வேண்டியது. செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு வருகின்ற கூட்டம் ஆர்கானிக்கான கூட்டம். அண்ணாமலை மாற்றம் தருவார் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஷீட்டை பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட். ஒரு நிமிடத்துக்கு 10 பேர் சேர்றாங்க அண்ணாமலை கட்சியில. இன்னைக்கு அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, எத்தனையோ கட்சிகள் இருக்கிறாங்க. ஆனா தவேகாவை தாண்டி வேற கட்சியில ஒரு நிமிஷத்துக்கு 10 பேர் கட்சியில சேர்ந்திருக்காங்களா? அப்போ 10 பேர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சியில சேரலன்னு வச்சுங்களேன். அப்போ அண்ணாமலை கட்சியில ஒரு நிமிஷத்துக்கு 10 பேர் சேர்றாங்கன்னா அந்த கட்சி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா? அடைந்து கொண்டு இருக்கா இல்லையா? இந்த வெப்சைட்டை தொடங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? ஆனா இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு 10 பேர் சேர்ந்துட்டு இருக்காங்கன்னா அப்போ மிகப்பெரிய பிரம்மாண்டமாக உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்றேன். ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருக்கின்றார்.
இப்போ தொண்டர்களா இருக்கக்கூடியவங்க இல்ல மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவங்க எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஏன்பா நம்ம ஏன் அண்ணாமலை பின்னாடி போனோம்? நடிகரே வராரு, ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் ராகவா லாரன்ஸ், மக்கள் தொண்டு நிறைய பண்ணிருக்கிறாரு, சமூக சேவையாளர், அவருக்கு செல்வாக்கு இருக்கும். ஒரு நடிகர் ஆட்சி பிடிச்சாருன்னா அடுத்த முறை இன்னொரு நடிகர் ஆட்சி பிடிக்க மாட்டாரா? நம்ம ஏன் ராகவா லாரன்ஸ் பின்னாடி போக கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ராகவா லாரன்ஸுக்காக காத்திருக்கலாம் இல்லையா தொண்டர்கள்? ஆனா யாரும் காத்து இல்லை. அண்ணாமலை பின்னாடி தான் வந்து ஒவ்வொருத்தராக இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்னைக்கு காலையில கூட அண்ணாமலையை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் பேட்டி அளிக்கின்ற போது சொன்னாங்க, 50 லட்சத்தை கண்டிப்பாக தொடுவோம், ஆனால் அணுவாக எங்களை சிதைக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு போய் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா நாங்க இன்ச்சு பை இன்ச்சா வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், அது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்மணிகளும் பேட்டியளித்தார்கள். எப்போதும் சரி, ஒரு தலைவனுக்கு 2 பேருடைய ஆதரவு நிச்சயம் வேண்டும். ஒன்னு பெண்கள் ஆதரவு, இன்னொன்னு பட்டியல் இனத்தவருடைய ஆதரவு. இது ரெண்டும் அண்ணாமலைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அண்ணாமலையை பார்க்க வந்த பெண்களும் சரி, அந்த பெண்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனால அண்ணாமலை சாதி வட்டம் மர வட்டத்தெல்லாம் கொஞ்சம் உடைச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதை தாண்டியும் அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பேர் அறிவிக்கவில்லை, வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணல. அதனால அண்ணாமலைக்கு வந்த கூட்டமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கூட்டம் தான். இனி வருங்காலத்தில் அவர் சாதிப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்குன்னு ஒரு கால நேரம் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த கால நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விஜய் அவர்களை எப்படி திட்டமிட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை தன்னையும் தன் கட்சியையும் திட்டமிட்டு கொண்டு போய் சேர்ப்பாரு. அவரு விஜய்க்கு மாற்றாக அரசியல் களத்தில் வந்து நிற்பாரு. திமுக பொறுத்த வரைக்கும் 2 பேரும் கூட்டணி போட்டுக்கிட்டு தான் அடுத்த தேர்தலில் போட்டிடுவாங்கன்னு ஆதவாச்சன் அவர்கள் இன்னைக்கு சொன்னாரு. அது நிஜமானாலும் நிஜமாவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு 10 பேர் அண்ணாமலை கட்சியில் சேர்ந்திருக்கும் பொழுது திமுகவுக்கு புதிய வரவில்லாம அந்த கட்சி வளர்ச்சி அடையுமா? அதிமுகவுக்கு புதிய வரவில்லாம வளர்ச்சி அடையுமா? பாரம்பரியமான கட்சிகள் தான். திமுக கிட்ட இன்னும் பணமும் இருக்கிறது. ஆனா இளைஞர்கள் ஆதரவு இல்லாம, இளம் பெண்கள் ஆதரவு இல்லாம எப்படி சாமி இன்றைய காலகட்டத்தில் மாறி போயிருக்கின்ற அரசியல் சூழ்நிலை திமுக வெற்றி பெறும்? அதனால 60+ இருக்கிறாங்கல்ல, அந்த 60+ எல்லாம் வந்து கட்சியிலிருந்து ஓரம் கட்டிட்டு 40+ வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தில் அமர்த்த போறாங்களாம் திமுக. அப்படி 40+ திமுகவில் அமர்த்துகின்ற போது அண்ணாமலைக்கும் நம்முடைய விஜய் அவர்களுக்கும் போட்டியாக திமுகவும் எழுந்து நிற்கும். நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலையா விஜயா உதயநிதி ஸ்டாலினா இந்த மும்முனை போட்டியானது உருவாகும். அந்த மும்முனை போட்டியில அனுபவமிக்க திமுக நம்ம உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இன்னும் அடுத்த 5 ஆண்டுல கண்ணு கேட்டிய தொலைவில் இல்லை. இன்னும் போக போக அரசியல் கள நிலவரம் மாறுகிறதா என்று பார்ப்போம். திமுக வந்து எந்த கூட்டணியும் கிடையாது. கூட்டணி இல்லைன்னா திமுக வெற்றியும் பெறாது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு ஈடு கொடுக்கின்ற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய திறனும் இல்லை, ஆற்றலும் இல்லை, போராட்ட குணமும் இல்லை, களத்துக்கு வருகின்ற அனுபவம் இல்லை. எப்படி உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இணையாக போட்டியிட போறாங்க, அரசியல் களத்தில் பயணிக்க போறாங்கன்னு தெரியல. விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எல்லாம் பின்னாடி இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா எலெக்ஷன் அறிவித்த பிறகு விஜய் அவர்கள் வந்து சென்ற முறை ஒரு கவர்ச்சியில் ஓட்டு போட்ட மாதிரி இந்த முறை ஓட்டு போட மாட்டாங்க. அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. அந்த ஸ்ட்ரகிள் வந்து அண்ணாமலை கூடுதல் பலமாக இருக்கும். 2031 அண்ணாமலை நேரடியாக மோதி பார்ப்பார். அப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியும். ஆமாயா, அன்னைக்கு அண்ணாமலை கிட்ட அலைமோதி அந்த கூட்டம் இன்னைக்கு விஸ்வரூபமாக தான் வடிவெடுத்திருக்குது, நாம தான் குறைத்து மதிப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லத்தான் போறீங்க. அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும். இல்லைன்னா அண்ணாமலைக்கு விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட 1/4 பங்கு வந்ததா ஓவரா பில்டப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இழிவா தான் பேசுவீங்க. பொறுமையா காத்திருப்போம். நன்றி நண்பர்கள்.